கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம ரோமர் 5வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை பார்க்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆயிட்டோம். அதுக்கப்புறமா அவர் கொண்டு வர டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவம் அப்படின்ற ஒரு டாபிக். ஏன்னா நீதிமான்கள் ஆனதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வராரு. சம்டைம்ஸ் உபத்திரவத்தை பற்றி நம்ம தப்பாக யோசிக்கலாம். நம்ம உபத்திரவப்படும் பொழுது நம்மளுடைய பாவத்துக்காக உபத்திரவப்படுறோம் அப்படின்னு நினச்சிடலாம். இல்லை, இது நீதிமானாக்கப்பட்ட பின்பு உபத்திரவம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் 2வது வசனம், நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்று நம்பிக்கையினால் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இன்றைக்கி நான் நம்பிக்கையை பற்றி தான் பேச போகிறேன். நான் அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு விசுவாசி உபத்திரவம் படும் பொழுது இது பாவத்துக்கான கணக்கு அப்படின்னு அவன் யோசிக்க மாட்டான். இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம், பட் இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக நான் தேவனுடைய மகிமையில் பங்கு கொள்வேன் என்கிற நம்பிக்கையை அவன் கொண்டு இருக்கிறான். யோசித்து பாருங்கள், நீதிமானுடைய சிந்தனையே வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நம்பிக்கை அப்படின்றது வர்ச்சுவஸ், அதாவது நம்பிக்கைன்றது ஒரு எம்டி வேர்டு கிடையாது. இந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருது, பொறுமை பரீட்சையை கொண்டு வருது. பரீட்சைன்னா என்டியூரன்ஸ், நிலை நிற்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த பரீட்சை நம்பிக்கையை கொண்டு வருது. இது நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை. அந்த ஆசைன்ற போது அதில் எம்டினஸ் இருக்கும். இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியும். பட் ஆனால் இந்த நம்பிக்கைக்குள்ளே ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர்ன்ற வார்த்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி பொறுமை, ஒரு சந்தோஷம், ரைட்? அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட அந்த மகிமையில் நாமும் பங்கு கொள்வோம். இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே இந்த அன்பும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்குது. ஸோ ஒரு விசுவாசியினுடைய நம்பிக்கை அப்படின்றது தமிழில் சொல்கிற மாதிரி இன்னும் சொல்லணுன்னா வேறு லெவல்னு தான் சொல்லணும். அதில் பொறுமை இருக்குது, அந்த பொறுமையில் பரீட்சை இருக்குது. பரீட்சை அந்த நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அதனால தான் ஆபிரகாம் அந்த நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அந்த வசனம் ரோமர் 4வது அதிகாரத்தில் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வசனம். ஸோ இதை குறித்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.